ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து பேக்கிங் பற்றி நம்ம கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸு. இதில் மெயினாக வந்து நம்மளுடைய காலத்தில் வந்து என்ன ட்ரேஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சீப் ட்ரே, ஃபிக்ஸ்டு வால் ட்ரே. இந்த 2 ட்ரேஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சில காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஃபிக்ஸ் ட்ரே, வால் ஃபிக்ஸ் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். சில காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டோனட் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதில் வந்து மெயினாக வந்து ஒரு சில காலங்களில் வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஃபவுலிங் இருந்துச்சு. அந்த ஃபவுலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரஷ் க்ளீனிங்லேயே வந்து போயிடுச்சு. சிலதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா, கெமிக்கல் க்ளீனிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் க்ளீனிங்காக வந்துட்டு அந்த காலத்தை வந்து ரெடி பண்ணோம். அப்போ வந்து மேன்வேஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. கெமிக்கல் க்ளீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் வாஷு, அதுக்கப்புறம் வந்து காஸ்டிக் வாஷ் நடந்துச்சு. ஆசிட் வாஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய சிட்ரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இதில் வந்து காஸ்டிக் வாஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்டிக் சோடா ப்ளஸ் காஸ்டிக் சோடா ஃப்ளேக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து சோடா ஆஷ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் க்ளீனிங் பண்ணிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். திரும்பியும் காலத்தை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய செடிமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும், அதாவது கண்டாமினேஷன் செடிமெண்டேஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்தோம். அந்த க்ளீனிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலத்தை வந்து பாக்ஸ் அப் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேஸு. இதில் மேக்ஸிமம் வந்து ட்ரேயில் வந்து என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, ட்ரேக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் பேனல்ஸ் வச்சுருப்போம். இந்த மெயினாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து டிஎஸ்ஆர் ரிங் வரும். டிஎஸ்ஆர் ரிங்கில் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த டிஎஸ்ஆர் ரிங் பக்கத்தில் வரக்கூடிய சில பீம் வந்து பார்த்திங்கன்னா சி பீம் வரும், சிலதில் வந்து ஐ பீம் வரும். இந்த சி பீமு, ஐ பீமு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு சில காலங்களில். அந்த பீம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய பீம் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லெவல்னஸ் செக் பண்ணோம். லெவல்னஸ் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் வந்து பீமுடைய லெவல் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேனலுடைய ட்ரே பேனல்ஸுடைய இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஒன் பை ஒன்னாக வந்து போட ஆரம்பித்தோம். இதில் வந்து ட்ரே கிளாம்ப்ஸ் வந்து வரும். அதை வந்து டிஎஸ்ஆரில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய கிளாம்ப்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி டைட் பண்ணி கொடுத்துட்டோம். இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லெவல்னஸ் வந்து செக் பண்ணோம். லெவல்னஸ் வந்து 0 இருந்துச்சு. அதனால் வந்து எந்த ப்ராப்ளம் வரல. அது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காலத்தை வந்து பாக்ஸ் அப் பண்ண சொல்லிட்டாங்க. காலம் வந்து பாக்ஸ் அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லீக் டெஸ்ட் வந்து பண்ணாங்க. லீக் டெஸ்ட்லேயும் வந்து எந்த லீக்கும் வந்து அப்சர்வ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து அவங்க வந்து கமிஷனிங்க்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பர்டிகுலராக ஒரு சில காலங்களில் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, சில பேனல்ஸ் வந்து அதாவது மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங்கான பேனலை வந்து நாங்கள் வந்து தேடி பார்த்தோம். அது எதுவுமே கிடைக்கல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து வெளியே எடுக்கணும்ல. மிஸ்ஸிங் ஆச்சுன்னா அது எங்கே போச்சுன்னு பார்க்கணும். இல்லைன்னா அந்த பேனல்ஸ் வந்து வேறு ஏதாவது இடத்துல போயிட்டு பம்புடைய செக்ஷனில் போய் மாட்டிக்கிச்சுன்னா அது வந்து பெரிய இஷ்யூ ஆகும். அதனால் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த இடத்துக்கான போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பித்தோம். அதில் கூடிய சின்ன டேப்பிங் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து கேமரா கொடுத்தோம். போரோஸ்கோப்பிங் வந்து பார்த்து அதில் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கண்டுபிடிச்ச பேனலை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு கோல்டு கட்டிங் பண்ணோம். கோல்டு கட்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஸ்பூல் பீஸை ட்ராப் பண்ணி பேனலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு அதை பழையபடி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். அதில் வந்து டேமேஜ் வந்து எதுவுமே இல்லை. போல்ட் நட் வந்து ஷியராக இருந்துச்சு. அப்போ அதுக்கு பதிலாக புது போல்ட் நட் போட்டு டைட் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரேஸில் வந்து மேஜர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த மாதிரி தான் நடந்துச்சு. இந்த புதுசாக நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரே பேனல் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மார்க்அப் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த மார்க்அப் டெஸ்ட்டில் வந்து ட்ராஸ்பார் ட்ராயிங்கில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி மார்க்அப் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷனில் வந்து கூப்பிடுவோம். இன்ஸ்பெக்ஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ட்ரே மெட்டீரியலுடைய பிஎம்ஐ செக் பண்ணுவாங்க. மெட்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு as per டிராயிங் படி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி சைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதோடைய சைஸ் எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் அப் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. இதை கொண்டு போய்ட்டு நம்ம வந்து டிஎஸ்ஆரில் வந்து டிஎஸ்ஆரோடைய ரிங்கை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு சிலதில் வந்து போல்டிங் இருந்துச்சு, சிலதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்டிங் பண்ணியிருந்தோம். அந்த போல்டிங் பண்ணதில் வந்து கரெக்டாக வந்து டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதோடைய லெவல்னஸ் வந்து செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பேனல்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பித்தோம்.
அந்த எண்டில் இருக்கக்கூடிய இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎஸ்ஆர் கிளாம்பு வந்து வரும். அந்த கிளாம்பை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரேஸை வந்து நம்ம வந்து பாக்ஸப் பண்ணோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போல்ட் நட் வந்து போட்டு நம்ம வந்து 1 பை 1 வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி எல்லா பேனலையும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லெவல்னஸ் செக் பண்ணோம். லெவல்னஸ் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸப் பண்ணி பிளான்ட்டை வந்து லைன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நான் பர்டிகுலராக என்ன நடந்துச்சுங்கிறது தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து காலம் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து என்னென்ன இன்டர்னல்ஸ் வரும், இன்டர்னல்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, பேக்கிங்கில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 பை 1 நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஷட்டவுன் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து நான் வந்து செப்பரேட்டாக தனியாக வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள். மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடிய ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். காலத்துடைய ஷட்டவுன் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல்ஸ் என்னென்ன சொல்லிட்டு டீட்டெயில்டாக நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ் கொடுத்துருந்தேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் காலத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.